ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபோட்டோஷாப் தமிழனில் இன்றைக்கி என்ன வீடியோனா கிராப் டூலை பற்றின வீடியோ. கிராப் டூலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராப் டூல் செலக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த கிராப் டூல் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து நமக்கு எந்த இடம் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கிராப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மேலே எவ்வளோ இந்த பிக்சர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தோன்னா கிராப் டூலில் இந்த மாதிரி கிராப் ஆயிரும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து நேராக இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கிராப் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரைட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற அந்த இதை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஒரு ட்ராக் மாதிரி பண்ணுறேன், அப்படியே ஸ்ட்ரைட் ஆயிரும் பாருங்கள். இப்போ இமேஜ் ஆகுதுங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நாம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரைட்டன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது நேராயிரும். அதுதான் இதோட வேலை. இப்போ இந்த இமேஜ் வந்து கோணையாக இருக்கு இல்லையா, இப்போது ஸ்ட்ரைட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் வந்து இங்கே பாருங்கள், மேலேருந்து இப்படி ட்ராக் பண்ணுறேன். ஸ்ட்ரைட் ஆகிடுச்சிங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்போ ஓகே கொடுத்தோன்னே கிராப் ஆகிடுச்சு, ஸ்ட்ரைட்டாக கிராப் ஆகிடுச்சிங்களா? இந்த மாதிரி ஆகும். அதுக்காக தான் அந்த ஸ்ட்ரைட்டன் யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வேறு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, இந்த ப்ரிஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ரிஸ்பெக்டிவ் கிராப் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், 1 2 3 இப்போது இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜ் வந்து ப்ரிஸ்பெக்டிவ் மோடு, அதாவது 3-வே டைமென்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது மூவ் ஆயிரும். இப்போது அதுக்கு என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், இப்போ ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன், கிராப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு என்டர் கொடுத்தாலே போதும். பார்த்தீங்களா, அந்த சைடில் இருக்கிறது இது அப்படி தான் கிராப் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் கிராப் ஆகும். அந்த மாதிரி ஆகிறதுக்கு அந்த ப்ரிஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் நாம் இதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். கிராப் டூல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஜஸ்ட் இப்படி கிராப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். வேறு எதுவும் இதில் பெருசாக நம்ம பண்ண மாட்டோம். கிராப் டூல் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் இதில் பேனர் ரெடி பண்ணுறதுக்கு, அப்புறம் ஏதாவது எக்ஸஸாக போயிடுச்சு அப்படின்னா கிராப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கிராப் டூல் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டியூட்டோரியல். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.